வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய உளவுத்துறை இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு ரஷ்ய ஆயுத ஏற்றுமதியை தடுக்க அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் எழுச்சியினை எதிர்கொள்ள வாஷிங்டன் தனது சொந்த செல்வாக்கை விரிவுபடுத்தி வருகிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய உளவுத்துறையின் தலைவர் இகோர் கோட்ஸ்யோகோவ் ரஷ்யாவுடனான ஆயுத ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதை தடுக்க இந்தோ பசிபிக் நாடுகளை அமெரிக்கா மிரட்டி வருவதாக கூறியதாக ரஷ்ய இன்டர்பாக்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொருளாதார தடைகள் அச்சுறுத்தல் மூலம் இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகளை மிரட்டுவதன் மூலம் இந்தியாவுக்கு S-400 வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகளையும், இந்தோனேஷியாவுக்கு சுகோய் Su-35 போர் விமானங்கள் மற்றும் Mi-17 ஹெலிகாப்டர்களையும், பிலிப்பீன்ஸுக்கு Mi-171 ஹெலிகாப்டர்களையும் வழங்குவதற்கான ரஷ்ய ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதை வாஷிங்டன் தடுக்கிறது. ரஷ்யாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே திட்டமிடப்பட்ட ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பை சீர்குலைக்கவும் அமெரிக்கா முயல்கிறது என்று கோர்சியோகோவ் கூறினார். இந்தியாவுக்கு S-400 விநியோகம் தொடர்பான பிரச்சனையை கோர்சியோகோவ் விரிவாக கூறாமல் தவிர்த்தார் என்ற போதிலும் S-400 வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகளை வாங்க வேண்டாம் என்று அமெரிக்கா பலமுறை வெளிப்படையாகவே எச்சரிக்கை செய்தது ஒன்றும் ரகசியம் அல்ல. ரஷ்ய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதை நிறுத்தி வைக்குமாறு வாஷிங்டனால் புதுடில்லிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்பதை ரஷ்ய உளவுத்துறையின் தலைவர் வெளிப்படையாக கூறவில்லை. இருப்பினும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரை இந்தியா தூண்டியது என்று குற்றம் சுமத்திய டொனால்டு டிரம்ப் இந்தியா மீது விரோதமான அணுகுமுறை எடுத்ததோடு இந்த குற்றச்சாட்டுகள் ஒத்துப்போகின்றன. சமீப காலம் வரை இந்தியாவை ஒரு நண்பன் என்று கூறிவிட்டு வந்த டிரம்ப் இந்தியாவை ஒரு இறந்த பொருளாதாரம் என்று அழைக்கும் அளவுக்கு சென்று தண்டனை நடவடிக்கையாக கூடுதலாக 25% வரியை அபராதம் என்ற பெயரில் விதித்தார். அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்தபோது 2018 ஆண்டு S-400 வாங்கியதற்காக அமெரிக்காவின் CAATSA தடைகளிலிருந்து இந்தியாவுக்கு விலக்கு அளித்தது அப்போதைய அமெரிக்க அரசு. CAATSA என்பதன் விரிவாக்கத்தின் தமிழாக்கம் தடைகள் மூலம் அமெரிக்காவின் எதிரிகளை எதிர்க்கும் சட்டம். இருப்பினும் அதன் பின்னர் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முக்கியமாக ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னர் இப்போது மிக கடுமையான எதிர்ப்பு நிலையை எடுத்துள்ளனர். சமீபகால மாதங்களில் பல சந்தர்ப்பங்களில் முடிவில்லாத உக்ரைனிய போரில் ட்ரம்ப் தனது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் சுதர்சன் சக்ரா என்று அழைக்கப்படும் S-400 இந்திய ராணுவத்தை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் S-400 விநியோகத்தை விரிவுபடுத்தும் ரஷ்யாவை பலமுறை வலியுறுத்தியுள்ளது. ரஷ்ய தரப்பு சமீபத்தில் உறுதியளித்தபடி மீதமுள்ள 2 படைப்பிரிவுகளின் விநியோகம் 2027 ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என்று கூறியுள்ளது. சமீபகால இந்தியா பாகிஸ்தான் மோதலில் முக்கிய பங்கு வகித்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதை கைவிட அமெரிக்காவிடமிருந்து அழுத்தத்தையும் இந்தியா எதிர்கொள்கிறதா என்பதை இந்தியா வெளிப்படையாக காட்டவில்லை. ஆனால் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவலின்படி ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதை கைவிட வேண்டும் என்று இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்தது. அதையும் மீறி S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வாங்கினால் விளைவுகள் மோசமாக இருக்கும். அது நேரடி தடையாக இல்லாமல் வேறு விதத்திலும் இருக்கலாம் என்று புதுடில்லிக்கு கூறப்பட்டது. இந்தியா அந்த அழுத்தத்திற்கு உட்படவில்லை. S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதிலிருந்து பின்வாங்கவும் இல்லை. அதன் விளைவுதான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு விதித்த மேலதிக 25% வரி என்று அவர்கள் கூறுகிறார்கள். ட்ரம்ப் மேலதிக 25% வரியை அறிவித்த போது கூறிய வாக்கியம் ரஷ்ய எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இந்தியா வாங்குவதால் இந்த வரி விதிப்பு என்று குறிப்பிட்டார். அவர் ஆயுதம் என்று குறிப்பிட்டது S-400 வான் பாதுகாப்பு அமைப்பைத்தான் என்று கூறுகின்றார்கள். அத்துடன் தற்போது வட அமெரிக்க பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் தகவலின்படி இந்திய கடற்படைக்கு மேலதிக P-8I விமானங்கள், ஸ்ட்ரைக்கர் கவச போர் வாகனங்கள் அதாவது AFVகள் மற்றும் ஜாவ்லின் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் உட்பட அமெரிக்காவுடனான முக்கிய ராணுவ ஒப்பந்தங்களை அமெரிக்கா தற்காலிகமாக இடைநிறுத்தி இருப்பதாக தெரிகின்றது. ஆயுத ஏற்றுமதியில் பொதுவான சரிவு இருந்த போதிலும் ரஷ்யா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சப்ளையர் ஆகும். இந்தியாவில் Su-57 ஸ்டெல்த் போர் விமானங்களின் கூட்டு உற்பத்தியை தொடங்க தயார் என்று ரஷ்யா சமீபத்தில் கூறியது. புதுடில்லி இதுவரை இந்த டீலை ஏற்கவில்லை. அதற்கு காரணம் ஒருவேளை இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களால் குறிப்பிடப்பட்டுள்ளபடி Su-57 விமானத்தின் தரமற்ற ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் பிற அம்சங்கள் குறித்த கலவைகள் காரணமாக இருக்கலாம். இருப்பினும் Su-57 விமானத்தை வாங்குவது அல்லது உள்ளூரில் தயாரிப்பது என்ற முடிவு அமெரிக்காவுடனான உறவுகளை மேலும் சீர்குலைத்தது பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை இந்திய தலைமை நன்கு அறிந்திருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு ரஷ்ய ஏற்றுமதியை தடுக்க வாஷிங்டன் முயற்சி ஒரு பெரிய பின்னடைவாக வரக்கூடும். ஏனெனில் இந்தியாவுக்கு ரஷ்யாவின் ஆயுத ஏற்றுமதிகள் ஏற்கனவே 2014, 2018 மற்றும் 2019, 2023 காலகட்டங்களுக்கு இடையில் சுமார் 53% செங்குத்தான சரிவை பதிவு செய்துள்ளன என்று ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சிப்ரியன் சமீபகால தரவுகள் தெரிவிக்கின்றன.
மேலும் 2021ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு ரஷ்யாவின் $14.6 பில்லியன் ஆயுத ஏற்றுமதியிலிருந்து 2024ஆம் ஆண்டு $1 பில்லியன் குறைவான 92% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் நேட்டோ உறுப்பினர் துருக்கி மீது தடை விதித்து ரஷ்ய S-400 வாங்கியதற்காக F-35 திட்டத்திலிருந்து துருக்கியை வெளியேற்றியதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் உலகுக்கு ஒரு முன்னுதாரணத்தை அமைத்தார். துருக்கி ஒருவேளை ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் S-400 வாங்கியிருந்தால் தடைகளில் இருந்து தப்பித்திருக்கலாம். 2019ஆம் ஆண்டிலேயே ட்ரம்பின் செய்தி தெளிவாக இருந்தது. அமெரிக்காவின் கோபத்தையும் ரஷ்ய உபகரணங்களை வாங்குவதற்கான தடைகளையும் எதிர்கொள்ளுங்கள். வரலாற்று ரீதியாக ரஷ்யாவிலிருந்து ஆயுதங்களை வாங்கி பல நாடுகள் அமெரிக்காவால் அனுமதிக்கப்படும் என்ற அச்சத்தில் மாஸ்கோவுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளன. ரஷ்ய உளவுத்துறை தலைவரின் கூற்றுப்படி இந்தோனேஷியாவுக்கு சுகோய் Su-35 போர் விமானங்கள் மற்றும் Mi-17 ஹெலிகாப்டர்கள் வழங்குவதற்கான ரஷ்ய ஒப்பந்தங்களை செயற்படுத்துவதை அமெரிக்கா ஏற்கனவே தடுத்துவிட்டது. 2018ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட Su-35 ஒப்பந்தம் இந்தோனேஷியா ரஷ்யாவிலிருந்து 11 Su-35 விமானங்களை $1.14 பில்லியன் வாங்குவதை உள்ளடக்கியது. அந்த ஒப்பந்தம் இந்தோனேஷியாவுக்கு ஒரு நல்ல ஒப்பந்தமாக இருந்தது. ஒப்பந்த மதிப்பில் 50% அளவுக்கு இந்தோனேஷியாவின் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை ரஷ்யா இறக்குமதி செய்வதன் மூலம் கழித்துக் கொள்ளும். 15% தொகையை ரஷ்யா நீண்டகால கடனாக கொடுக்கும். மீதி 35% பணம் கொடுத்து இந்தோனேஷியா விமானம் வாங்கலாம். இந்த ஒப்பந்தம் அமெரிக்க அழுத்தம் காரணமாக இறுதியில் நிறைவேற்ற தவறியது. அது ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் நடந்தது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு புட்டின் கிரிமியாவை ஆக்கிரமித்த பின்னர் ரஷ்யாவிலிருந்து பெரிய ஆயுத இறக்குமதிகள் நன்றாக குறைந்திருந்தாலும் ரஷ்ய Su-35 விமானங்களை வாங்குவது குறித்த பேச்சுவார்த்தைகளை இந்தோனேஷியா கைவிட்டிருக்கவில்லை. அவ்வளவு ஆர்வமாக இருந்த இந்தோனேஷியா ரஷ்ய Su-35 விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கியவுடன் அமெரிக்கா 24 F-15EX விமானங்களை இந்தோனேஷியாவுக்கு விற்க அனுமதி கொடுத்தது. ஜனவரி 2025இல் இந்தோனேஷியாவுக்கான ரஷ்ய தூதர் செர்ஜி டோல்சனோவ் சுகோய் Su-35 போர் விமானங்களை ஒப்பந்தம் இன்னமும் மேசையில் இருப்பதாக கூறினார். ஆனால் இந்தோனேஷியா அது பற்றி வாய் திறக்கவில்லை. இந்தோனேஷியாவுக்கு Mi-17 ஹெலிகாப்டர்களின் கூட்டு உற்பத்தி உரிமத்தை ரஷ்யா வழங்கியுள்ளது. இதுவும் இந்தோனேஷியாவின் பரிசீலனையில் தான் உள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோ கனடாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக ரஷ்யாவுக்கு சென்று ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்தார். புட்டினை சந்தித்து சுபியாண்டோ மாஸ்கோவுடனான வளர்ந்து வரும் உறவுகளை பாராட்டினார். இந்த நடவடிக்கை அமெரிக்காவையே உலுக்கி இருக்கலாம். முன்னதாக அமெரிக்காவின் தடைகள் குறித்து அச்சம் காரணமாக எகிப்து 24 Su-35 விமானங்களை வாங்குவதை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதுவும் அமெரிக்க அழுத்தம் தான். அதுவும் டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது பதவி காலத்தில் தான் நடந்தது. அதுவும் 24 Su-35 விமானங்களும் தயாரிக்கப்பட்டு அவற்றில் சில எகிப்துக்கு போயும் விட்டன. எகிப்து ஒப்பந்தத்தில் இருந்து ஒதுங்கி விமானங்களை ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பியது. மறுபுறம் பிலிப்பீன்ஸ் 2021ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோ டுடேர்டேவின் ஆட்சியில் 16 ரஷ்ய Mi-171 ஹெலிகாப்டர்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இருப்பினும் ரஷ்யாவின் உக்ரைன் படையெடுப்பு தொடர்பான சாத்தியமான அமெரிக்க தடைகள் மற்றும் CAATSA உடன் வரவிருக்கும் அச்சம் காரணமாக இந்த ஒப்பந்தம் 2022ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. சீன அச்சுறுத்தல் வேகமாக அதிகரித்து வருவதால் பிலிப்பீன்ஸ் தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான மாற்றாக அமெரிக்க தயாரிப்பு போயிங் CH-47 சினூக் ஹெலிகாப்டர்களில் கவனம் செலுத்தியுள்ளது. இதேபோல் வியட்நாம் ஒரு சோசலிச நாடாக இருப்பதால் பாரம்பரியமாக முன்னாள் சோவியத் யூனியனிடமிருந்து ராணுவ உபகரணங்களை வாங்கியது. சோவியத் உடைந்த பின் ரஷ்ய ஆயுதங்களை வாங்குவதற்கு வழிவகுத்தது. வியட்நாம் விமானப்படை தற்போது சுகோய் Su-22கள், MiG-21, Su-27 மற்றும் மிகவும் அதிநவீன சுகோய் Su-30 போர் விமானங்களை வைத்திருக்கிறது. இது 2019ஆம் ஆண்டு Yak-130 ஜெட் பயிற்சி விமானங்களையும் வாங்கியது. இருப்பினும் அமெரிக்கா CAATSA அச்சுறுத்தல்களை வெளியிட்ட பின்னர் வியட்நாம் கூடுதல் விமானங்களை பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைத்தது. அதன்பின் வியட்நாம் ரஷ்யாவிடமிருந்து விமானங்கள் எதையும் வாங்கவில்லை. அமெரிக்காவிலிருந்து 24 F-16 போர் விமானங்களை வாங்குவது குறித்து வியட்நாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ஊகங்கள் உள்ளன. F-16 ஒப்பந்தத்தை வியட்நாம் தொடர்ந்தால் அமெரிக்கா இந்தோ பசிபிக் பகுதியில் தனது பிடியை இறுக்கி அதன் வரையறுக்கும் கூட்டாளியாக மாற்றுவதற்கு அது வழிவகுக்கும். இது வியட்நாமுடனான ரஷ்யாவின் பல தசாப்த கால பாதுகாப்பு உறவின் முடிவை குறிக்கும். 2021ஆம் ஆண்டு வெளியான ராண்ட் அறிக்கை ஜூலை 2017 முதல் மே 2021 வரை 33 நாடுகளில் ரஷ்ய ஆயுத ஏற்றுமதி பேச்சுவார்த்தைகள் தொடர்பான 65 ராணுவ சாதன ஏற்றுமதிகளை பகுப்பாய்வு செய்தது. அமெரிக்க ராஜதந்திர ஈடுபாடும் CAATSA தடைகளின் அச்சுறுத்தலும் ரஷ்ய ஆயுத ஏற்றுமதிக்கு ஒரு செல்லிடம் விளைவினை உருவாக்கியது. இது 33 நாடுகளில் பல நாடுகளை ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய அல்லது ரத்து செய்ய வழிவகுத்தது என்று ராண்ட் அறிக்கை கண்டறிந்தது. 70% மேற்பட்ட ஒப்பந்தங்கள் செயற்படுத்தப்படவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை ரஷ்ய ஆயுதங்களை கைவிடும் நாடுகள் இரட்டை நோக்கத்திற்கு உதவக்கூடும். ஒரு நோக்கம் ரஷ்ய பொருளாதார வீழ்ச்சி மற்றும் உலகளவில் ரஷ்ய செல்வாக்கை வீழ்த்துவது. இரண்டாவது நோக்கம் முன்னாள் ரஷ்ய வாடிக்கையாளர்களிடம் அமெரிக்கா தனது சொந்த ஆயுத விற்பனையை வலுப்படுத்துவது.
ரஷ்யா சமீப காலமாக ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க ஆயுத சந்தைகளில் கண் வைத்துள்ளது. இருப்பினும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை அச்சுறுத்துவதன் மூலமும் கடுமையான வரிகளை விதிப்பதன் மூலமும் நிலைமையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும்.